தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் வந்ததுக்கு வெற்றிமாறன் சார், தனு சார், சுதாகுமர மேம், ரஞ்சித் சார், அஸ்வத் ப்ரோ, எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் இவெண்ட் பிகர். இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ஜிவி சார் வந்து நான் அடியே அண்ட் இன்னொரு பிளாக்மெயில் ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறக்கும் போது இந்த மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் அது பிளாக்மெயில் முடியும் போது தெரில, அவங்க ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தாங்க, நிரோஷா சார் தான் பண்ணியிருந்தாங்க அந்த டெஸ்ட் ஷூட், ஒரு ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓகே இது நம்மக்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு அப்போ நினச்சிருந்தேன், ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த படம் வேறு யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் திடீர்னு சடனாக தான் ஒரு நாள் கால் பண்ணி ஜிவி சார் வந்து இது அந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அப்படி தான் கமிட் ஆகி இட் ஹேப்பன். அண்ட் அப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவோம், அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜிவி சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இது கோகுல் இந்த படத்தில் நான் என் சேலரி போடல, மியூசிக்கும் நான் எந்த பேமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, இந்த ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இந்த ஃபுல்லோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே நான் வந்து இந்த படத்துக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பிகாஸ் ஐ வாண்டட் டு மேக் திஸ் ஃபிலிம் ஏன்னா வெரி குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் காம்ப்ரமைஸே பண்ண போகிறதில்ல. அவருக்கு பேசிக்காகவே கொஞ்சம் இந்த சினிமாட்டோகிராஃபி, கேமரா, லென்சஸ் அதில் மேலே ஒரு பயங்கரமான இது இருக்கும். அதனால அவரை கேட்டுட்ருப்பார், என்ன கேமரா யூஸ் பண்ணலாம், நீங்கள் இருக்கிறதுலே பெருசாக யோசிங்க, இல்லை லென்சஸ் வந்து ஏதாச்சும் புதுசாக யோசிங்க, அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இந்த படத்தில் வித்தவுட் காம்ப்ரமைஸ் இந்த டெக்னிக்கல் சைட் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. சிஜி பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் வி நீடட் அதை வந்து பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணி, அண்ட் ஹி வாண்டட் டு மேக் அ குவாலிட்டி ஃபிலிம். அது குவாலிட்டி இது பண்ணி இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணோன்றது தான் அவரோட ப்ரொடக்ஷனோட ஐடியாவுமே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். நிறைய படங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணவங்க திவ்யா பாரதி, அப்புறம் அருண், ராஜேஷ், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சேத்தன் சார், இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ, நைஸ் ஒர்க்கிங். அண்ட் மை டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம், இப்போது கூட அவங்க இங்கே வர முடியல, ஏன்னா டிஏயில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவுட் போடுறதுக்காக, அந்த ரிலீஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், எங்கள் திரை ஆளுமைகள் தானு சார், வெற்றிமாறன் அண்ணன், என் இயக்குனர் ரஞ்சித் பிரதர், அஸ்வந்த் பிரதர், சுதா மேம், அனைவருக்கும் நன்றியும். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான பணிபுரிய வாய்ப்பு தந்த என் இயக்குனர் சகோதரர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கும், ஜிவி சார் என்னை பெரிதும் நம்புகிற ஜிவி சார் அவர்களுக்கும் பெரும் நன்றி. இந்த படம் பெரிய லெவலில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க, வாட்டருக்குள்ளே ஹைட்ராலிக் செட் பண்ணி போட் பண்ண முடியுமா அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. அது யாருமே பண்ண முடியாதுன்னு பிரச்சனைகளை வந்து கடைசியாக வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கை மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அதை நான் சரியாக பண்ணி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உதவி இயக்குநர்கள், என்னோட உதவி கலை இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், கம்பெனி மேனேஜர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி. விஎஃப்எக்ஸ் கம்பெனி நெக்ஸ்ட் மீடியாவோட டைரக்டர், கோஃபவுண்டர். இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து மிஸ்டர் அருண்ராஜ். நானும் அவரும் தான் அசோசியேட் பண்ணி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் கிங்ஸ்டன் வெரி சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போது நான் எப்படி என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன்னா, டைரக்டராக கதை எழுதிட்டுருப்பேன், நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து என்னோடய கதை நிறையா விஎஃப்எக்ஸ் ஓரியன்டாக இருக்கனால அவர் அருணோட அசோசியேட் பண்ணி என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிலாம் கேட்டுட்ருப்பேன். ஸோ அந்த டைமில் எங்களோட ட்ரீமை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா எங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் மீடியான்ற ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு உதவியாக இருந்தது. அப்போ நாங்கள் ஒரே விஷயந்தான் மைண்டில் வச்சுக்கிட்டோம், இதில் பண்ணுற படம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த அவுட்புட் குவாலிட்டி வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப மைண்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் டெடி ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. இப்போது அடுத்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய அர்த்தமாக இந்த கிங்ஸ்டன் படம் எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி கொடுத்த ஜிவி பிரகாஷ் அவர்கள் ப்ரொடியூசர், கமல் பிரகாஷ் சார் டைரக்டர், தேங்க்யூ. தினேஷ் ப்ரோவை பற்றி சொல்லி ஆகணும்.
நிறையா டென்ஷனு, நிறையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட படம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டுமே டெடிகேட் பண்ணி போச்சு. அவர் கமல் பிரகாஷ் அவரை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்பா எவ்வளோ பொறுமை அவருக்கு, எவ்வளோ டே நைட் அவர் தூங்குறாரா இல்லையா எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அவைலபிளாகவே இருப்பார். திடீர்னு ஒரு கரெக்ஷன் அனுப்புவார், அதை பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே இது நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறப்போ திருப்பி அடுத்த நாள் 2 மணிக்கு ஒரு மெசேஜ் வரும். அவர் எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாருன்னு தெரில. எங்கள் டீமே ஒரு மாதிரி பயங்கர வெறித்தனமான ஒரு டீமாக இருந்துச்சு. எங்களுக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் படத்துக்கு ஒர்க் பண்ணுன்ற சந்தோஷத்தோடு வெளியே போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Hari, and congrats. காலை வணக்கம். முதலில் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் பண்ணதுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜானர் ஆஃப் ஃபிலிம். மார்ச் 7th ரிலீஸ் ஆகுது. இது மாபெரும் வெற்றி அடையுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. தானு சார் சொன்ன மாதிரி இந்த ராசா ராசா சாங் ஆல்ரெடி ஒரு பெரிய சென்சேஷன். அதோட வீடியோ சாங் இப்போ பார்த்தோம். I think this is going to be another big hit இந்த வருஷத்துக்கு. GV sir, last year we had a biggest album Amaran, thanks to GV sir, and we continue to have a longer relationship இந்த வருஷம் கூட. ஸோ கிங்ஸ்டன் ஒரு மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.